வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதை தவிர பக் சாய், கேரட்ஸ், கேப்சிகம், பீன்ஸ், வெங்காயம், பூண்டு, குக்கிங் ஆயில், சோய் சாஸ், உப்பு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ செய்முறை பார்த்தலாம். பேனை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே பூண்டு அண்ட் வெங்காயம் இது ரெண்டும் லேசாக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயமும் பூண்டும் லேசாக வதங்கிடுச்சு. அடுத்தது பீன்ஸ், கேரட் இது ரெண்டும் லேசாக வதங்கி வரட்டும். அடுத்தது கேப்சிகம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வேக விட்டுறாதீங்க, கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பாக் சாய், இது கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அதை மீதி வைக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு. நான் சாய் சாஸ் வேறு ஊற்ற போகிறேன், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க அளவு. 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் சாய் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு வெந்துருச்சு, க்ரன்ச்சியாக இருக்குது வெஜிடபிள்ஸு. இப்போ ரைஸை போட்டுருவோம். நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. ஆனால் நீங்கள் டாஸ் பண்ணும்போது ரைஸ் உடஞ்சிடாமல் பார்த்து டாஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுறணும், அப்போ தான் வந்து அந்த மசாலா நல்லா ஏறும். அவ்வளோதான், ஒரு அருமையான சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை ஒரு போலுக்கு மாற்றிடுவோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.